ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் சார், டாக்டர் சிவராமன் டாக்டரோட மேரேஜில் வெள்ளை சோளம் பணியாரம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். யாரெல்லாம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெள்ளை சோளத்தை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், இது 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழை அரைக்க தேவையில்லை. அப்போ தான் பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 4 மணி நேரம் இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய். இப்போது இந்த பணியாரத்துக்கு சின்ன வெங்காயத்தில் சுத்தமான பசுமையில் செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குவேன். போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌனாக வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடும். அது கூட இப்போ தக்காளி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நெய்யில் சின்ன வெங்காயமும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் ரோஸ்ட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம பணியாரம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி நல்லா நம்ம லைட் ப்ரௌன் ஆகுது, ரொம்ப ப்ரௌன் ஆகுது எல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துணும் கண்ணாடி கரைச்சி தராது லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி, லைட்டாக ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகிற மாதிரிலாம் லைட்டாக கொஞ்சம் அதனால மாதிரி எடுத்துக்கலாம். இது வரைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டதும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சுட மாவில் சேர்க்க தேவையில்லை. சுட சேர்க்கும்போது இது சூடாக இருக்கும்போது மாவு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நல்லா ஆற விட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதனால் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லாயிருக்கும். ரொம்ப புளிக்கவும் கூடாது. மீடியமான இதில் ஒரு 4 மணி நேரம் இருக்கும். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதும் இப்போ சூடு ஆறினதும் வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் தேங்காய் ஆட் பண்ணேன். இது நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இது போல் நல்லா ஒன்று பட கலக்கி விட்டுக்கிறேன். கலக்கி விட்டதும் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிக்கிறேன். கிளறினதும் குழி பணியாரம் கடாயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா குழி பணியாரம் சூடாகிடுச்சு. கடாய் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் சேர்க்கும்போது இந்த குழி பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலான எண்ணெயில் கூட செய்யலாம். இருந்தாலும் நெய்யில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு கூட கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன கரண்டியில் எடுத்து கொஞ்சமாக இந்த மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றினதும் மேலே கொஞ்சமாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு அதிகமாக நெய்யிலேயே வேகணும், நீங்கள் நெய்யை அதிகமாகவே இது பண்ணிக்கலாம். அப்போ அதிகமாக போடும்போது கொஞ்சமாக திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால மீடியம் இது பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நான் திருப்பி போடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தது. தேய்க்கும்போது நல்லா ஸ்மெல் இந்த நெய்யிலேயே இருக்கிறதுனால
ஸ்மெல்லாம் சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நம்ம கார சட்னி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கார சட்னி. தக்காளி வந்து 6 எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கிறேன். நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாயை நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு தக்காளியும் பூண்டையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து புளிப்புன்றதுனால இந்த காரம் வந்து கரெக்டாக உங்களுக்கு காம்பினேஷன் ஆகும். இந்த மாதிரி இந்த தக்காளியும் பூண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். ஒரு மூடி போட்டு வதக்கி விடுங்க. ஏன்னா கொதிக்கும்போது பபிள்ஸ் வந்து மேலே வந்து தெரிக்கும். அதனால நான் மூடி போட்டு கொதிக்க விடுறேன். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். கொஞ்சமாக போடுறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துருக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்மளோட கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கூட இந்த பனியாரம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ